Hello students, welcome to 7th standard Maths, term 3, 4th chapter Geometry, exercise 4.1 part 1. In the previous video, we have seen exercise 2.4. Now let us see exercise 4.1. In the exercise full நம்ம reflection, rotation, translation எப்படி வரேன்றதை பார்க்கலாம். First question, find the new position of each point using the translation given. ஒரு translation கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம new position வரையணும். Okay. First subdivision, 2 right arrow mark, 4 down arrow mark கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாக்ஸ் இருக்குது. இப்போ ஏன்ற பொசிஷனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு நம்ம நியூ பொசிஷன் வரையணும். இங்கே கொடுத்துருக்க டிரான்ஸ்லேஷன் வச்சு இப்போ 2 ரைட் ஆரோ மார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ரைட் ஆரோ மார்க் கவுண்ட் பண்ணிக்க 1 2 கவுண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 4 டவுன் ஏரோ மார்க்கு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 4 பாயிண்ட் கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4. இப்போ இதுதான் நியூ பொசிஷன் ஆஃப் ஏவோட நியூ பொசிஷன் ஏ டேஷ் எழுதிக்கணும். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஏ டேஷ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 6 அப் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் நமக்கு இங்கே கேன்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கொஷினில். இதுக்கப்புறம் அப்வர்ட்ஸில் நம்ம 6 பாயிண்ட் கவுண்ட் பண்ணணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஓகே 1 2 3 4 5 6. ஸோ நியூ பொசிஷன் என்னென்னா கே டேஷ். ஸோ இந்த பாயிண்ட் தான் கே டேஷ் மார்க் பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் மாதிரி ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், ஹவ் இஸ் த ப்ரீ இமேஜ் டிரான்ஸ்லேட் டு த இமேஜ். இப்போ ப்ரீ இமேஜ்லேருந்து எப்படி இமேஜ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏன்ற பொசிஷனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஏ டேஷுங்கிற பொசிஷனுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஏங்கிறது ப்ரீ இமேஜ், இமேஜ் எப்படி வரையணும்னு பார்க்கலாம். ப்ரீ இமேஜுக்கு இமேஜ் எப்படி வரையணும்னு பார்க்கலாம். இப்போ 1 2 3 வந்து ரைட் சைடு போயிருக்கு. அப்புறம் 1 2 3 4 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அப்வர்ட்ஸில் போயிருக்கு. ஸோ 3 ரைட் ஆரோ மார்க் 4 அப் ஆரோ மார்க்கு தான் நமக்கு டிரான்ஸ்லேஷன். ஓகே இந்த டிரான்ஸ்லேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ ஏன்ற பொசிஷன்லேருந்து ஏ டேஷ்ன்ற பொசிஷனுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்து தான் போயிருக்கு. ஓகே ஸோ இதுதான் ஆன்சர். நம்ம 3 ரைட் ஆரோ மார்க் 4 அப்வர்ட் ஆரோ மார்க் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், இப்போ பீன்ற ப்ரீ இமேஜ் வந்து பி டேஷ்ன்ற இமேஜுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பீன்ற பொசிஷன்லேருந்து 1 2 3 வந்து லெஃப்ட் சைடு போயிருக்கு ஆரோ மார்க்கு. ஓகே 3 வந்து 3 பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைடு போயிருக்கு. அப்புறம் 1 2 3 வந்து அப்வர்ட்ஸில் போயிருக்கு. ஸோ பீன்ற பொசிஷன் வந்து பி டேஷ்ன்ற பொசிஷனுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரைட் சைடும் அப்புறம் 3 பாயிண்ட்ஸ் அப்வர்ட்ஸும் போயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. திஸ் ஆன்சர். ஓகே ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷனும் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் மாதிரி தான் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் தி இமேஜ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் வித் கிவன் டிரான்ஸ்லேஷன். கிவன் ட்ரையாங்கிளுக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி இமேஜ் ட்ரையாங்கிள் வரையணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4 அப்வர்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஏபிசி ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அப்வர்ட்ஸில் நம்ம 4 பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும். ஸோ ஏன்ற பொசிஷன்லேருந்து 4 பாயிண்ட் அப்வர்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. அப்போ நியூ பொசிஷன் ஏவோட நியூ பொசிஷன் ஏ டேஷ் இங்கே வந்துடும். அதே மாதிரி பிலேருந்து அப்வர்ட்ஸில் 4 பாயிண்ட் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4. இப்போ பிலேருந்து பி டேஷ்ன்ற நியூ பொசிஷனுக்கு 4 பாயிண்ட்ஸ் அப்வர்டில் கவுண்ட் பண்ணால் இந்த பாயிண்ட் கிடச்சிரும். அதே மாதிரி சிலேருந்து அப்வர்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு சி டேஷ். ஓகே சியோட நியூ பொசிஷன் சி டேஷ். இப்போ இந்த ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு இமேஜ் ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிச்சு. திஸ் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 6 ரைட் சைடு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. 3 வந்து டவுன் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கிவன் ட்ரையாங்கிளுக்கு இமேஜ் ட்ரையாங்கிள் வரையலாம். இப்போ LMKன்னு கொடுத்துருக்காங்க ஒரு டயக்ராமு. இதில் நம்ம 6 ரைட் சைடு கவுண்ட் பண்ணிக்கலாம். எல்ன்ற பாயிண்ட்லேருந்து ரைட் சைடு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. 6 ரைட் சைடு. அப்புறம் 3 வந்து டவுன் 1 2 3. அப்போ எல் டேஷுங்கிறது எல்லோட நியூ பொசிஷன் எல் டேஷுங்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அதேமாதிரி கே பாருங்கள். 6 ரைட் சைடு 1 2 3 4 5 6. அப்புறம் 3 டவுன்வர்ட்ஸ் 1 2 3. இப்போ கே டேஷ் கேவோட நியூ பொசிஷன் கே டேஷ் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ன்ற பொசிஷனில் 6 ரைட் சைடு 1 2 3 4 5 6. அதே மாதிரி 3 டவுன்வர்ட்ஸ்னால் 1 2 3. ஸோ இங்கே தான் எம் டேஷ் எம்மோட நியூ பொசிஷன் எம் டேஷ் இங்கே கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்க இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா பழைய ட்ரையாங்கிளுக்கு ப்ரீ இமேஜ் ட்ரையாங்கிளுக்கு இமேஜ் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம். திஸ் ஆன்சர். ஓகே ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க்கு இதே மாதிரி தான் நீங்கள் வரையணும். இமேஜ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்க ட்ரையாங்கிளுக்கு இமேஜ் ட்ரையாங்கிள் வரையணும். ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, ரிஃப்ளெக்ட் த ஷேப் வித் த கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப் கிவன் ஷேப்புக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் ஷேப் வரைய போகிறோம். ஸோ இதை ஒரு கிவன் டயக்ராம் பாருங்கள். ABCDEF இந்த கிவன் ஷேப்பு. இதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஷன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வரைய போகிறோம். ஸோ ஏன்ற பொசிஷன் வந்து ஏ டேஷ்ன்ற பொசிஷனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே பீன்ற பொசிஷன் வந்து பி டேஷ் பொசிஷனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுமாதிரி சி பாயிண்ட்லேருந்து சி டேஷ், டி பாயிண்ட்லேருந்து டி டேஷ், ஈன்ற பாயிண்ட்லேருந்து இ டேஷ், எஃப்ன்ற பாயிண்ட்லேருந்து எஃப் டேஷ் வந்து அப்படியே டயக்ராம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் டயக்ராம் கிடச்சிருச்சு. ஓகே
அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இதுதான் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனு. UVWT அப்படின்னு ஒரு ஸ்கொயர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க கொஷினில். இதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஷன் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ அதே பொசிஷனில் ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் தள்ளி தான். ஓகே, அதே பொசிஷன் டீன்ற பொசிஷன்லேருந்து டி டேஷ்ன்ற நியூ பொசிஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே டபிள்யூன்ற பொசிஷன்லேருந்து அப்படியே அதே சேமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு கண்ணாடி இப்படி வச்சோம்னா எப்படி இமேஜ் கிடைக்குதோ அதே மாதிரி தான் டபிள்யூன்ற பொசிஷன்லேருந்து டபிள்யூ டேஷ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. யூன்ற பொசிஷன் வந்து யூ டேஷ், அதே மாதிரி வீன்ற பொசிஷன் வந்து வி டேஷ், அப்படியே இந்த டயக்ராம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனு. இதான் நமக்கு நியூ ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ரிஃப்ளெக்ஷன் ஷேப் தான் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் கிவன் ஷேப் பாருங்க, JKLM கிவன் ஷேப். இதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஷேப் வரைய போகிறோம். இதான் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனு. இப்போ எம்ன்ற பொசிஷன் வந்து எம் டேஷ்ன்ற பொசிஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே ஜேன்ற பொசிஷன்லேருந்து இங்கே ஜே டேஷ்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்ன்றது எல் டேஷ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி கேன்றது கே டேஷ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் ஜாயின் பண்ணால் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஷேப் நமக்கு கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷன் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஷேப் நம்ம வரையணும். ஸோ இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். 3 சப்டிவிஷன் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, ரிஃப்ளெக்ட் த ஷேப் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் வித் த கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இப்போ ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, இப்போ லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் புள்ளி இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது இந்த சைட் பாக்ஸ் புள்ளி வரும். அதுக்கப்புறம் இங்கே 3 ஷேப் பாக்ஸஸ் இருக்குது, அது அப்படி போட்டுக்கும். இப்படி தான் ரிஃப்ளெக்ஷன் ஷேப்பு. செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி பாருங்கள், இந்த டயக்ராம் 5 ஸ்கொயர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டாட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயரில் இருக்குது. இப்போ இதான் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனில் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் போது இமேஜ் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அப்போ லாஸ்ட்டாக இருக்க பாக்ஸ் வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஷேப். இது தேர்ட் ஷேப் வந்து ஹோம்ஒர்க்கு, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, rotate the pre-images in each case as directed about the green point. First subdivision 90 degree clockwise. இப்போ ஏன்ற ப்ரீ இமேஜ் இருக்குது, க்ரீன் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம 90 டிகிரிக்கு இமேஜ் வரையணும். ஸோ ஏன்ற பொசிஷன்லேருந்து 90 டிகிரிக்கு கிளாக்வைஸ் அப்படின்னா ரைட் சைடு, அந்த ஏ டேஷ்ன்ற பாயிண்ட் வந்து ரைட் சைடு தான் இருக்கணும். ஸோ 90 டிகிரி அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து 90 டிகிரி எங்கே வருதுன்னா கரெக்டாக 2 பாக்ஸ் தரீங்கன்னா 90 டிகிரி இந்த பாயிண்ட். ஸோ ஏ டேஷ்ன்ற பொசிஷன் தான் வந்து நியூ பொசிஷன் 90 டிகிரியில் இருக்குது. ஓகே, எல் மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம இப்படி போட்டோம்னா நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். ஸோ ஏன்ற பொசிஷன் வந்து ஏ டேஷ் வரதுக்கு நமக்கு 90 டிகிரி கிளாக்வைஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 180 டிகிரி. ஸோ பின்ற பொசிஷன்லேருந்து நமக்கு பி டேஷ் வரையணும். க்ரீன் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வரைய போகிறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக வரையலாம். ஸோ பின்ற ப்ரீ இமேஜ்லேருந்து இமேஜ் வரைய போகிறோம். பி டேஷ் ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் கரெக்டாக இந்த பொசிஷன் வரும். ஸோ பி டேஷ் இஸ் த நியூ பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 270 டிகிரி கவுண்டர் கிளாக்வைஸ். கவுண்டர் கிளாக்வைஸ் அப்படின்னா கிளாக் சுற்றுறதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வரையணும். கிளாக் இப்படி சுற்றும், அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வரையணும். ஓகே, இப்போ சீன்ற பொசிஷனில் இருந்து நமக்கு க்ரீன் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு 270 டிகிரி சி டேஷ் வரைய போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரும்போது ஒரு 90 டிகிரி கிடைக்கும். இங்கே இந்த கட்டு வந்து 90 டிகிரி வரும். திருப்பி இந்த பாயிண்ட் வந்துடும் அதே பொசிஷனில், இங்கே சீன்ற பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரும்போது இந்த பாயிண்ட்டில் ஜாயிண்ட் ஆகும். இங்கேருந்து இங்கே நம்ம போகும்போது இன்னொரு 90 டிகிரி, இப்போ 90 + 90 180 டிகிரி. ஸோ இங்கே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி 90 டிகிரி போகும்போது இன்னொரு 90 டிகிரி 270 டிகிரி இந்த பொசிஷன் கரெக்டாக நமக்கு கிடைக்குது. ஸோ சி டேஷு, ஸோ சீன்ற பொசிஷன்லேருந்து சி டேஷ் பொசிஷன் வரைஞ்சிட்டோம். இந்த கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இந்த சைடு தான் பார்க்கணும். ஸோ 270 டிகிரி இந்த பொசிஷன், நியூ பொசிஷன் வந்து சி டேஷ். திஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க்கு. ஸோ இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் போட்ட மாதிரியே தான். ஸோ ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபர்மேஷன், 7th கொஷின். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமாக எப்படி ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் போட்டோம்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் சேமாக இருக்கிறனால இது லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனு. ஸோ இந்த டயக்ராம் வந்து ரிஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், இந்த பொசிஷன் எப்படி ஆகிருக்குன்னா இந்த பார்ட் வந்து இந்த பார்ட்டுக்கு போயிடுச்சு, அப்போ ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ ரொட்டேஷன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொட்டேஷன். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், இந்த பொசிஷன் வந்து எப்படி போயிருக்குன்னா அந்த பக்கம் போயிருக்கு. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போயிருக்கு. இந்த பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நமக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா டிரான்ஸ்லேஷன் பேர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, a pool of fish translates from point F to point D. Subdivision A, describe the translation of the pool of fish. இப்போ பூல் ஆஃப் ஃபிஷ் எஃப்ன்ற பொசிஷன்லேருந்து டீன்ற பொசிஷனுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 7 ரைட் சைடு, அப்புறம் 1 2 வந்து டவுன்வர்ட்ஸில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஸோ 7 பாயிண்ட்ஸ் ரைட் சைடும் 2 பாயிண்ட்ஸ் டவுன்வர்ட்ஸும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. எஃப்ன்ற பாயிண்ட் தான் டீன்ற பாயிண்ட்லுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஓகே, திஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு
Subdivision B, can the fishing boat make the same translation explain? ஃபிஷிங் போட்டும் அதே டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிஷிங் போட் பாருங்கள் பீன்ற பொசிஷனில் தான் இருக்குது ஃபிஷிங் போட்டு, எங்கேயுமே டிரான்ஸ்லேட் ஆகலை. ஸோ நோ, இட் வில் லேண்டட் நியர் த ஐலாண்ட், ஐலாண்டுக்கு பக்கத்துலேயே அது லேண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் சி, டிஸ்கிரைப் டிரான்ஸ்லேஷன் த ஃபிஷிங் போட் குட் மேக் டு கெட் டு பாயிண்ட் டி. ஸோ இந்த ஃபிஷிங் போட் வந்து பீன்ற பாயிண்ட்லேருந்து டீன்ற பாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆச்சுன்னா என்ன டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பீன்ற பாயிண்ட் வந்து 1 2 3 3 அப்வர்ட்ஸையும் அப்புறம் 1 2 3 4 5 5 வந்து ரைட் சைடும் ட்ராவல் பண்ணிச்சுனா தான் அது என்ன டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா தான் டீன்ற பொசிஷனுக்கு போகும். ஸோ 3 வந்து அப்வர்ட்ஸ்லையும் 5 வந்து ரைட் சைடும் அது நம்ம டிரான்ஸ்லேட் ஆகும்னா தான் பீன்ற பாயிண்ட்ல டீன்ற பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, நேம் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் வில் மேப் ஃபுட்பிரிண்ட் ஏ ஆன் டு த இண்டிகேட்டட் ஃபுட்பிரிண்ட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபுட்பிரிண்ட் பி. இப்போ ஏன்ற ஃபுட்பிரிண்ட்டோட நம்ம ஃபுட்பிரிண்ட் பியை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஏன்ற ஃபுட்பிரிண்ட் பாருங்கள் இந்த சைடு இருக்குது, பீன்ற ஃபுட்பிரிண்ட் இந்த சைடு இருக்குது. ஸோ ஏன்ற பாயிண்ட்லேருந்து அப்படியே நமக்கு பீன்ற பாயிண்ட்டுக்கு அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து டிரான்ஸ்லேஷன். செகண்ட் ஃபுட்பிரிண்ட் சி, ஏ ஃபுட்பிரிண்ட்டோட ஃபுட்பிரிண்ட் சியை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபுட்பிரிண்ட் ஏ பாருங்கள், அதே மாதிரி சி பாருங்கள். ஸோ இந்த ஃபுட்பிரிண்ட் அப்படியே என்னது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, இந்த பக்கம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. எப்படின்னா அப்படியே ஹொரிசாண்டல் லைனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் horizontal line, this is answer. Okay, next third subdivision footprint D. footprint D பாருங்க, A போட footprint D கம்பேர் பண்ணலாம். இந்த பக்கம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, வெர்டிக்கல் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன்ற பொசிஷன் வந்து எப்படின்னா அந்த பக்கம் Dன்ற பொசிஷனுக்கு மாறி இருக்கு, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ரெண்டுமே அப்படியே கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் ரெண்டுமே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, வெர்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் வெர்டிக்கல் லைன், திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபுட்பிரிண்ட் E. ஃபுட்பிரிண்ட் ஏவோட நம்ம ஃபுட்பிரிண்ட் ஈவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுட்பிரிண்ட் ஏ, அதோட நம்ம ஈயை கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஏன்ற பாயிண்ட் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கு. ஹீல் அப்படின்னா ஏன்ற பொசிஷன்லேருந்து ஈன்ற பொசிஷனுக்கு அப்படியே என்ன செய்யுதுன்னா அப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து ரொட்டேஷன் அபவுட் த ஹீல், திஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, இந்த கிவன் ஃபிகர் த ப்ளூ ஃபிகர் இஸ் அன் இமேஜ் ஆஃப் த பிங்க் ஃபிகர். ஸோ பிங்க் ஃபிகர் வந்து ப்ளூ ஃபிகர் தான் இமேஜ், பிங்க் ஃபிகருக்கு ப்ளூ ஃபிகர் இமேஜ்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், சூஸ் அன் ஆங்கிள் ஆர் வெர்டெக்ஸ் ஃப்ரம் த ப்ரீ இமேஜ் அண்ட் நேம் இட்ஸ் இமேஜ். இப்போ ஆங்கிள் யூஸ் பண்ணி நமக்கு இமேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இமேஜ் ஆஃப் ஆங்கிள் எல் இஸ் ஆங்கிள் எல் டேஷ், இமேஜ் ஆஃப் ஆங்கிள் எம் இஸ் ஆங்கிள் எம் டேஷ், இமேஜ் ஆஃப் ஆங்கிள் என் இஸ் ஆங்கிள் என் டேஷ், இமேஜ் ஆஃப் ஆங்கிள் ஓ இஸ் ஆங்கிள் ஓ டேஷ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஆங்கிள் எல்லோட இமேஜ் வந்து ஆங்கிள் எல் டேஷு, ஆங்கிள் எம்மோட இமேஜ் வந்து ஆங்கிள் எம் டேஷு, ஆங்கிள் என்னோட இமேஜ் வந்து ஆங்கிள் என் டேஷு, ஆங்கிள் ஓட இமேஜ் வந்து ஆங்கிள் ஓ டேஷ் அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் லிஸ்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம எழுத சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், எல்எம் அண்ட் எல் டேஷ் எம் டேஷ், எல்எம்முக்கு கரஸ்பாண்டிங் சைடு என்ன எல் டேஷ் எம் டேஷ், அதே மாதிரி எம் என்னோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன எம் டேஷ் என் டேஷ், ஓ எல்லோட கரஸ்பாண்டிங் சைடுனா ஓ டேஷ் எல் டேஷ், ஓ என்னோட கரஸ்பாண்டிங் சைடு தான் என் டேஷ் ஓ டேஷ். ஓகே, இதான் நம்ம கரஸ்பாண்டிங் சைடு அப்படியே எழுத போகிறோம். ஸோ எல்எம் அண்ட் எல் டேஷ் எம் டேஷ் கமா எம்என் அண்ட் எம் டேஷ் என் டேஷ் கமா என் ஓ அண்ட் என் டேஷ் ஓ டேஷ் அண்ட் ஓஎல் அண்ட் ஓ டேஷ் ஏ டேஷ், இதுதான் நமக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ். கொஸ்டின் நம்பர் 13, in the diagram at the right, the green figure is translation image of the pink figure. Write a coordinate rule that describe the translation. இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் இந்த க்ரீன் ஃபிகர் வந்து அதோட டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, இமேஜாக டிரான்ஸ்லேட் இருக்குது. இந்த இமேஜ் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் என்ன டிரான்ஸ்லேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு ஒன்று அப்படி தானே, இந்த மாதிரி ஹெச் மாதிரி இருக்குது, இங்கேயும் ஹெச் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 3 வந்து ரைட் சைடும் 1 வந்து டவுன்வர்ட்ஸ்லையும் டிரான்ஸ்லேட் இருக்குது. அப்படி தான் ஒவ்வொரு கார்னரும் அதே மாதிரி தான். 1 2 3 3 ரைட் சைடு, இந்த கார்னர் பாருங்கள் 1 2 3 3 ரைட் சைடு, ஒரு பார்ட் வந்து டவுன் ஆரோ மார்க்கில் போயிருக்கு. ஸோ 3 பார்ட் ரைட்ஸ்லையும் 3 பார்ட் வந்து டவுன்லேயும் போயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன், இந்த டிரான்ஸ்லேஷன் தான் நடந்திருக்கு. க்ரீன்லேருந்து இமேஜ் பிங்க்குக்கு போகிறதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. ஸோ 3 ரைட் சைடு 1 டவுன்வர்ட்ஸ். ஸோ this is the answer. ஓகே, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். கொஸ்டின் நம்பர் 14, a dash is a turn about a point. ஒரு பாயிண்டில் டேர்ன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செகண்ட் சப்டிவிஷன் ரொட்டேஷன் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, a dash is a flip over a line. ஃப்ளிப் அப்படின்னா அப்படியே பரட்டி போகிறதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஓவர் லைனில் வச்சு புரட்டி போட்டால் அதுக்கு பேர் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன்.
தேர்ட் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ட்னா அப்படியே திருப்பி போடுறது. ஓகே, ரிஃப்ளெக்ட்னா இமேஜ் அப்படியே நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16. A dash is a slide move without turning or flipping the shape. டேர்னும் ஆகாது, ஃப்ளிப்பும் ஆகாது. இப்போ டேர்னை திரும்பவும் திரும்பாது, ஃப்ளிப்பும் ஆகாதுன்னா அப்படியே திருப்பியும் போட முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன்னா அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போகும், ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் இன் த பிக்சர் இஸ். இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பிங்க் ஃபிகர் வந்து எப்படின்னா இப்போ ப்ளூ ஃபிகருக்கு அப்படியே எப்படி ஆயிருக்குன்னா அப்படியே ரொட்டேட் ஆயிருக்கு. ரொட்டேட் தான். ஓகே, இந்த பார்ட் வந்து கீழ் பாட்டுக்கு வந்துச்சு, இந்த பார்ட் வந்து கீழே பாட்டு அப்படியே ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ரொட்டேஷன் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ட் இந்த பிக்சர் இஸ். ஸோ இந்த பிக்சர், இந்த பிங்க் ஃபிகரை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 1 2 டவுன்வர்ட்ஸு, 1 2 3 4 5 5 வந்து ரைட் சைடு. ஓகே, ஒரே மாதிரி ஒரே பொசிஷனில் டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் வந்து டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19. You must rotate the puzzle piece 270 degree clockwise about the point P to fit it into a puzzle. Which piece fits in the puzzle as shown? இந்த டயக்ராமை நம்ம Pன்ற பாயிண்ட்டை வச்சுட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் எந்த ஃபிகருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். கிளாக் வைஸ் அப்படின்னாலே இந்த பக்கம் சுற்றணும். ஓகே, இப்போ இந்த கேப் மட்டும் வச்சுப்போம். கேப் இந்த சைடு போகும்போது 90 டிகிரி ஆகும். ஓகே, அடுத்து இந்த பக்கம் கீழே இறக்கும்போது இன்னொரு 90 டிகிரி 180 டிகிரி வரும். திருப்பி இந்த பக்கம் சுற்றும் போது 270 டிகிரி வந்துடும். 90 + 90 + 270. இந்த கேப் இந்த பக்கம் போது 90, இந்த பக்கம் போனால் 180, இந்த பக்கம் வரும்போது 270 டிகிரி. இந்த கேப் மட்டும் வச்சுக்கோங்க, 270 டிகிரி. இப்போ கேப் என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு. ஸோ கீழே இருக்க கேப்பு எந்த பிக்சரோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ சப்டிவிஷன் 3 தான் நமக்கு கரெக்டான 270 டிகிரிக்கு திருப்பும் போது இந்த சைடு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, this video we have seen exercise 4.1 part 1 reflection, rotation and transformation. Next video we will see exercise 4.2. Thank you students.